ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் வந்து ஹண்டா வைரஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹண்டா வைரஸ் தான் வந்து இப்போ வந்து ஒரு பரபரப்பான நியூஸாக வந்து எல்லா இடத்தையும் வந்து உடைச்சு கொண்டிருக்கு. கொரோனா வைரஸுக்கு அடுத்ததாக ஒரு பேண்டமிக் ஏற்படலாம் இந்த வைரஸ் அது அப்படின்னு வந்து எச்சரிக்கக்கூடிய வைரஸாக வந்து மாறிக்கொண்டு வருது. ஹண்டா வைரஸ்ன்னா என்ன, அது என்ன, ஏன் இப்போ வந்து பேசும் பொருளாக மாறி இருக்குங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுக்க வந்து பார்க்கலாம். எம்பி மூரியஸ்ன்னு சொல்ல போகிற அட்லாண்டிக் ஒரு சுற்றுலா கப்பலில் வந்து 150 பேர் வந்து பயணம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த கப்பல் வந்து அர்ஜென்டினாவில இருந்து வந்து ஆப்பிரிக்கா ஊடாக வந்து இது வந்து இந்த பயணத்தை வந்து தொடங்கியிருக்கு. இதில் வந்து 150 சுற்றுலா பயணிகள் வந்து இருந்திருக்காங்க. இந்த 150 சுற்றுலா பயணிகள் வந்து வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்கன்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து போன மாதம், அதாவது ஏப்ரல் இறுதி பகுதியில் வந்து ஒருத்தங்க வந்து திடீரென்று வந்து சுகம் இல்லாமல் ஃபீவர் அண்ட் கோஃப் அது இல்லாமல் வந்து ஒரு வயசான ஒரு ஆளுக்கு இருந்திருக்கு. அதை தொடர்ந்து வந்து அவர் வந்து அந்த ஃபீவர் வந்து 4 நாள் வந்து இறந்திருக்காரு. அவர் இறந்த அந்த நேரத்திலே வந்து வைஃபுக்கும் வந்து ஃபீவர் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த கப்பல்லே அந்த பொடியை வச்சு அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாள் சென்றதுக்கு பிறகு வந்து பொடியை வந்து அவங்களோட ஊருக்கு மாற்றுறதுக்காக வந்து விமானத்தில் வந்து மாற்றும் போது வந்து அவங்களோட வைஃபும் வந்து திடீரென்று வந்து இறந்திருக்காங்க. அது தொடர்ந்து இந்த வைஃப் இறந்து கொஞ்ச நாள்லயே வந்து இன்னொருத்தங்க வந்து கப்பலில் பிரயாணம் செய்த இன்னொருத்தங்களும் வந்து அதே மாதிரி சிம்டம்ஸோட ஃபீவர் கோப் எல்லாத்தோடையும் வந்து ஃபீவர் வந்து 4 நாள்லயே வந்து அவங்களும் இறந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கல வந்து ஏற்கனவே வந்து இறந்தவங்களோட பிளட்டையும் அடுத்தது லாஸ்ட்டாக இறந்தவங்களோட பிளட்டையும் வந்து எடுத்து வந்து செக் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து இந்த ஹண்டா வைரஸ்ன்றது வந்து பாசிட்டிவாக வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த கப்பலில் இருக்க பயணிகள் எல்லாரோட பிளட்டையும் வந்து இப்போ வந்து செக் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த ஹண்டா வைரஸ் பாசிட்டிவா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. அதோட வந்து இந்த கப்பல் வந்து தன் பயணத்தை வந்து இப்போ நிப்பாட்டி நடுக்கடலில் வந்து இப்போ நிப்பாட்டி கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹண்டா வைரஸ்ன்றது வந்து எப்படி ஏற்படுது, எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு வந்து பரவுறது வந்து மிகவும் அரிதான ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுருது. இது சாதாரணமாக வந்து அனிமல் டு ஹியூமன் அப்படி வந்து மாற சான்ஸ் இருக்குது. ஆனால் ஹியூமன் டு ஹியூமன் என்றது வந்து வாரது வந்து மிகவும் அரிதானதுன்னு சொல்லப்படுது. அதுவுமே வந்து எலிகளில் தான் வந்து இந்த வைரஸ் வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து வாரத்துக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த ஏன் அவங்களுக்கு வந்து இந்த வைரஸ் இப்படி வந்திருக்கும் அப்படின்றக்குள்ள வந்து ஒரு ஊகிக்கிறாங்க வந்து அந்த முதலாவதாக இறந்த கணவனும் மனைவியும் வந்து தென்னாப்பிரிக்காவின் காடுகளில் வந்து இதுக்கு இந்த கப்பல் பயணத்தை மேற்கொள்றதுக்கு முதல் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து ஒருவேளை வந்து இருக்கிற எலிகளால் வந்து இவங்களுக்கு தொற்றுகள் ஏற்பட்டிருக்கலாம் வந்து ஒரு ஊகிப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போதைக்கு வந்து அந்த கப்பல் பிரயாணிகளுக்கு மட்டும்தான் இந்த ஹண்டா வைரஸ் என்ற விஷயம் வந்து ஒரு பேண்டமிக்கான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இதை தாண்டி எந்த நாடுகளுக்கும் போகலாம் என்ற ஒரு அச்சுறுத்தல் வந்து இருந்து கொண்டே இருக்கு. தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை மாதிரி வேறு சுவாரஸ்யமான வீடியோக்களை வந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் தெரிய விரும்பணும் அப்படின்றீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.